ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ்விட மாட்டார். ஆண்டவர் இன்று வரையிலும் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு போதுமானவராக இருந்தார். அவர் சிருஷ்டித்த படைப்புகளாகிய நாம் அவரை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய வாழ்வாதாரங்கள் எல்லாவற்றையும் அவர்தான் கண்காணித்து நம்மை ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே மீண்டுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த செய்தியின் மூலமாக நிச்சயமாக தேவன் ஒரு பெரிய விடுதலை நமக்கு தரப்போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களுக்காக அற்புதங்கள் அதிசயங்கள் செய்திருக்கிறீர்களோ அந்த அற்புதங்களை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக இந்த ஆண்டின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியையும் அற்புதங்களையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த செய்திக்காக அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, இந்த உலகத்தில் எத்தனை பாடுகளப்பா, அந்த பாடுகள் மத்தியிலும் நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம், அதை இன்றைக்கு நாங்கள் இன்னும் இந்த ஒளிபெருக்கின் மூலமாக பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்தாலொழியே நாங்கள் உம்மை விடமாட்டோம் என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த செய்திகளை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். 2025 ஆண்டின் இறுதியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை நம்ம எல்லாரும் உலகம் முழுவதும் உள்ள எல்லா மனுமக்களும் எல்லா பாஷைகளிலும் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கின நற்செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், கொண்டாடுறோம். நம்ம இயேசுவை பார்க்கலை, ஆனால் இயேசுடைய அன்பை நம்ம ருசித்தோம், நம்ம விசுவாசித்தோம், அவரை ஏற்றுக்கொண்டோம். இன்று வரையிலும் அந்த விசுவாசத்தில் தேவன் நம்மளை இன்னும் உயர்த்துகிறார், நம்மளை பலப்படுத்துகிறார். நம்ம மட்டும் இல்லை, நம்முடைய சந்ததிகளும் அதில் வளர, அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட தேவன் இந்த நாட்களில் கிருபையாக வழி நடத்துகிறார். காரணம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உண்மையான தேவன், அவர் சத்தியமுள்ளவர், அவர் தான் நம்மை நடத்துகிறவர், அவர் இரக்கமுள்ள தேவன். நான் இன்றைக்கு இதெல்லாம் வாசிக்கும்போது அவர் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், அன்புள்ளவர், கிருபை நிறைந்தவர். ஆகவே இந்த நாளில் அதனால தான் இன்றைக்கு உலகம் முழுதும் என்ன தான் நீங்கள் சொல்லுங்கள், எங்கெல்லாமும் இன்றைக்கி நியூஸில் பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவில் ஒரு சில கூட்டங்கள் அங்கே பீச்சில் இருக்கும்போது அங்கே ஒரு தகப்பனும் மகனும் என்ன செய்திருக்காங்க, அங்கே நின்றவங்களெல்லாம் சட சடன்னு சுட்டு அடிச்சிருக்காங்க. சுட்டு அங்கே எல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிடுச்சு. ஜனங்களை அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இந்த நாளில் கிறிஸ்தவங்க மக்கள் நிறைய பேர் ஒடுக்கப்படுறாங்க. ஆனால் ஒரு நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுத்துருக்கு. அவரோடு கூட பிறந்தவங்க, அவருக்குள்ளாக பிறந்து வளர்கிறவங்க, இயேசுவை விசுவாசித்து அவரை ஆராதித்து வழி நடத்தப்பட்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மரித்தாலும் நம்ம என்ன செய்வோம், நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கனால நம்ம கடவுளோடு கூட வாழ்வோம் என்ற நம்பிக்கை இருக்குது. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தை இந்த நாளில் நம்மளை கொடுத்து நம்மளை பலப்படுத்த போகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அதுக்கு அடுத்த வசனம் 22வது வசனம். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அடுத்தது 23வது வசனத்தில் அங்கே தேவதூதன் சொல்கிறாரு திரும்பவும், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். சரியா? இதில் 2 நாமங்கள், ஆண்டவருக்கு ஏராளமான நாமங்கள், யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஷாலோம், இப்படி யெகோவா எல்ஷடாய், இப்படி நிறைய நாமங்கள் இருக்குது. அப்போ பலத்த துருகம், அவர் நமக்கு ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் பார்த்தோன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு அந்த பிள்ளைங்க அழகாக வசனம் சொல்லுவாங்க. அந்த வசனத்தை சொன்னால் அவங்க முகம்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டே அழகாக சொல்லுவாங்க. அவர் சமாதான பிரபு, அவருக்கு பேர். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவருக்கு முதலாவது இதில் பார்க்குறோம் 21வது வசனத்தில் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்களாம். அது அவர் என்ன செய்வாராம், தமது ஜனங்களின் பாவங்களை என்ன செய்வாராம், பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பாராம்.
அப்போ முதல்ல நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுறதுக்கு அங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பாவங்களை என்ன செய்யணும், நீக்கப்படணும். நம்ம எல்லாரும் என்ன செய்த அம்மா வயிற்றில் பாவத்தில் உற்பத்தியானவங்க. நம்ம தாய் நம்மை துர்க்குணத்தில் உருவாகி நம்ம பாவத்தில் கர்ப்பந்தரிக்கப்பட்டு பிறந்தவங்க நம்மெல்லாம். ஆனால் ஆண்டவராக இயேசு பரிசுத்த ஆவியானவரால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு அவர் பரிசுத்தமுள்ளவராக நம்ம மத்தியில் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ அந்த பாவமுள்ள பரிசுத்தமுள்ள அந்த இரத்தமானது பாவமுள்ள இரத்தமாகிய நம்ம இரத்தத்தை அவர் என்ன செய்கிறார், கழுவுகிறார். நம்ம பாவங்களெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு, கழுவி சுற்றி இருக்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்னென்னா அவர் மன்னிக்கிறார், அவ்வளோதான். எவ்வளோ தப்பு செய்துட்டு எத்தனை தடவை நான் தப்பு செய்தாலும் ஏசப்பா ஐம் சாரி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் திரும்ப அவர் அதை என்ன செய்ய மாட்டார், திருப்பி பார்க்க மாட்டார். இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாதன்றாரு. பைபிளில் நிறைய இடத்துல பாருங்கள், ஒரு பெண்மணி அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இயேசுவாமி பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிதாக்களின் நாட்களில் விபச்சாரம் பண்ண ஸ்திரீகளை எங்கேயாவது பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணை கல்லெறிஞ்சு கொல்லணும். அவங்க யார் விபச்சாரம் பண்ணாங்களோ அவங்கள கல்லெறிஞ்சு கொல்லணுன்றது அவங்களுடைய கட்டளைகள், நியமங்கள். ஆனால் ஒரு தடவை அப்படி புதிய இயேசுவாமி இந்த ஊழியம் செய்த நாட்களில் ஒரு பெண்மணி விபச்சாரத்தை கையுமையுமாக பிடிச்சி அவளை கொண்டு வந்து தரன்னு இழுத்து கொண்டு வந்து இயேசுவாமிக்கு முன்னாடி போடுறாங்க. போட்ட உடனே அவள் குனிஞ்சி என்ன செய்கிறா, அவளுக்கு வெக்கமாகிடுச்சுது. ஆண்டவர் முன்னாடி அவங்க போட்டுட்டு அவங்க என்ன இப்படி விபச்சாரம் பண்ணால் இவளுக்கு நீர் நியாயம் தீரும்னு சொல்லி எல்லோரும் சுற்றி நின்று பார்க்குறாங்க. இயேசுவாமி ஒன்றும் சொல்லலை. அவர் உட்காந்துட்டு தரையில் அப்படியே தான் விரலை வச்சு எழுதிட்டே இருந்தாராம். எழுதிட்டு அவர் சொல்கிறாராம், உங்களில் யார் பாவம் இல்லையோ முதல்ல நீங்கள் அந்த பொண்ணு மேலே என்ன பண்ணுங்கள், கல் எடுத்து எறிங்கன்றாங்க. நீங்கள் யார் தப்பு பண்ணாமல் இருக்கீங்க, யார் பாவம் செய்யலையோ அவங்க மட்டும் என்ன செய்யுங்க, அந்த பொண்ணு மேலே கல் எடுத்து எறிங்கன்னு. அந்த இடத்துல கொஞ்ச நேரத்தில் அவர் ஏறிட்டு பார்த்தா அங்கே யாரும் இல்லை, எல்லாமே போயிட்டாங்க, யாரும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் இந்த மகளை பார்த்து கேட்குறாரு, மகளே இனி பாவம் செய்யாத அப்படின்னு. அவர் எழும்பின உடனே உன்னை கல்லறியை கொண்டு வந்தவங்களாம் எங்கன்னா அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்போ நானும் உன்னை என்ன செய்கிறதில்ல, தண்டிக்கிறதில்ல, நீ இனி என்ன செய்யாத அப்படின்னு அர்த்தம் என்ன, அவள் அவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் கல்லெறிந்து கொல்லப்படக்கூடிய ஒரு தண்டனைக்கு அவர் தகுதியுள்ளவளாக இருந்தாலும் இயேசுவாமி அவள் பாவத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க, மன்னிச்சிட்டாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், அதை மன்னித்து அனுப்பிட்டாங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம எவ்வளோ பெரிய அப்பா அம்மாட்ட ஆனாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் ஆனாலும் சரி, ஸ்கூலில் ஆனாலும் சரி, எங்கே இருந்தாலும் நமக்கு ஏதாவது தவறுகள் வந்துட்டுனா உடனே நம்ம என்ன பண்ணணும், ஐம் சாரின்னு என்ன செய்யணும், அவங்கக்கிட்ட நம்ம கமிட் பண்ணிடணும். நான் தெரியாமல் நடந்துட்டு, தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இந்த காரியத்தை இப்படி ஆயிடுச்சு, நமக்கு கான்ஷியஸில் நம்முடைய மனசாட்சியில் நமக்கு அந்த இருதயத்தில் நம்ம குத்தப்படும்போது உடனே என்ன செய்திடணும், ஒருவேளை அண்ணன் தம்பி அக்கா தங்கை அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் தவறான காரியங்களை பேசி பகை விரோதங்கள் கசப்பு வைராக்கியம் கோபம் சண்டை இதெல்லாம் இருந்தன, எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணுமா, அது எல்லாத்தையும் மாற்றிட்டு ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா, மன்னித்து அந்த அன்பை, தேவனுடைய அன்பை நம்ம என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். அதைத்தான் இங்கே மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலையும் முதல் வசனத்திலேருந்து அந்த அநேக பகுதிகள் அதில் பார்க்கும்போது ஒரு திமிர்வாதக்காரன், அவனால் எழும்பி நடக்க முடியாது. இந்த வசனங்கள் இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். பைபிளில் எழுதியிருக்கிற எல்லா வசனங்களும் எல்லா காரியங்களும் உண்மையாகவே நடந்த சம்பவங்கள். அப்போ அவனை 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. இயேசு அங்கே ஒரு வீட்டில் இருக்கிறார். பயங்கர கூட்டம். முன் வழியாக ஃப்ரண்ட் டோர் வழியாக போக முடியாது, அவ்வளோ கூட்டம். இவங்க பார்த்தாங்க எப்படியாவது இவனுக்கு ஒரு சுகம் கிடைக்கணும், இயேசுகிட்ட கொண்டு போகணும். இவங்க என்ன பண்ணாங்க, மேலே ஓட பிரித்து ஓடு வழியாக அந்த இது வழியாக அவனை என்ன பண்ணிட்டாங்க, இயேசு உட்கார்ந்துருக்கு நேராக அந்த மனுஷனை கீழே இறக்கிட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளே அந்த ரூமில் கரெக்டாக அவர் இருக்க இடத்துல அவர் அந்த திமிர்வாதக்காரன் படுக்கையோடு அவர் முன்னாடி இறக்குறாங்க. அப்போ அவர் இப்படி மேலே பார்த்துட்டு அவர் திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்கிறார், அவங்க 4 பேர் கொண்டு வந்த விசுவாசத்தை பார்த்து, அவங்களுக்குள்ள விசுவாசம், இவனால் ஒன்றும் பேச முடியாது, நடக்க முடியாது. ஆனால் இப்போ பாருங்கள், அந்த 4 பேருடைய விசுவாசம் அவங்களுக்கு எப்படியா இவனுக்கு ஒரு சுகம் கிடைக்கணும்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. அப்போ சாமி சொல்கிறாங்க, அந்த திமிர்வாதக்காரனை படுக்கையில் இருக்க பார்த்து, மகனே
மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழும்பி நடன்னு சொல்கிறார். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அடையாளம். அவர் அன்புள்ளவர். அவர் அந்த இடத்துல அவர் நீ ஒன்று பாவத்தெல்லாம் இது பண்ணு, எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் தப்பு பண்ண அப்படின்லாம் என்ன செய்யலை, சொல்ல வைக்கல. ஆனால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழும்பி நட என்று சொல்லி அப்போ உடனே அவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அவங்க கொண்டு வந்தவங்களோட விசுவாசத்தை பார்த்து அவன் எழும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, படுக்கை எடுத்துட்டாங்க. இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி நடந்தது இது, எப்படிதான் நடந்தது, எல்லாருக்கும் ஆச்சரியம். எனக்கு தெரியாது இன்னும் இயேசு எனக்கு இது செய்தார்னு சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படி யாராகிலும் முடமாகி கிடந்தாங்கன்னா, முடமாகி கீழ்ப்படியாத ஆவிகள் வீட்டில் நீங்கள் என்ன தான் சொல்லி எத்தனை வருடங்கள் ஆகுது, என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியலை, என் புருஷன் இந்த மாதிரி இருக்காங்க, என் மனைவி இந்த மாதிரி இருக்காங்க, என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, எத்தனை பேர் நீங்கள் உங்கள் வேதனையோடு இருக்கிறீங்க. உங்கள் பாவங்கள் முதலாவது மன்னிக்கப்பட்டதுன்னா நிச்சயமாக நீங்கள் கர்த்தரால் இயேசுவால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இயேசுக்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும், வந்து விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நீங்கள் நம்ம உணரணும், நம்ம உணர்ந்து என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்த உடனே நம்ம அறியாமல் நமக்கு கண்ணீர் வரும், நம்மளை உணர வைக்கும். ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செய்திருக்கிறோம். சிலர் பாருங்கள் சர்ச்சுக்கு வரைக்கும் வருவாங்க, அவங்க மனைவியே கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. காரணம் அவங்களுக்கு அந்த சர்ச்சு இதுக்கு அவங்களுக்கு பயம், அவங்களுக்கு நான் அதுக்கு தகுதி கிடையாதுன்ட்டு போயிடுவாங்க. இன்னும் சில நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டு போகலாம். அப்போது அவர் பாவங்களை ரட்சிக்கிறதுக்கு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு என்கிற நாமத்தில் ரட்சிப்பு என்றால் விடுதலை தான். எதிலெல்லாம் உங்களுக்கு விடுதலை இல்லையோ, கடன் பாரமா அல்லது வியாதியா அல்லது குடும்பத்தில் பிரச்சனையா, கணவன் மனைவி, இன்றைக்கி பாருங்கள் 190% மேலே கணவன் மனைவி கிடையாது, நல்ல ஒரு சமாதானம் கிடையாது, ஒரு கட்டுகள். மனைவி ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், அவங்களுக்குள்ள ஒரு ஈகோக்கள் நிறையா இருந்து. ஏன்னா பழைய ஏற்பாட்டு நாட்களில் பழைய காலங்களெல்லாம் பார்த்திங்கன்னா புருஷன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்பு இருக்கும், மனைவி புருஷனுக்கு நல்லா பயப்படுவாங்க, கீழ்ப்படிவாங்க, நல்லா அன்பாக நேசிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இந்த நாட்டில் 2 பேரும் வேலை செய்கிறாங்க, 2 பேரும் என்ன செய்வாங்க, அவங்க பாட்டுக்கு போவாங்க வருவாங்க, நான் இந்த வேலை செய்யணும், நீ இந்த வேலை செய், நீ இங்கே வரணும் இங்கே வரணும், இப்படி தான் ஒரு என்ஜின் மாதிரி போகிறாங்களே தவிர அந்த அன்பை ருசித்து வாழலை. அதனால தான் ஈகோ நிறையா, பிள்ளைங்களுக்குள்ளே ஈகோக்கள், அண்ணன் தம்பிக்குள்ளே ஈகோ, உன்னை விட நானும் என் குடும்பமும் நல்லாயிருக்கும், இப்படி தான் ஈகோக்கள். அதனால என்னென்னா பாவம் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம், தேவனுடைய சமாதானத்தை நம்ம இழந்து போகிறோம். குடும்பம் இன்னைக்கு சின்ன பின்னமாக அங்கங்கே இருக்கிற காரணம் நம்ம அந்த சமாதானத்தை இழந்து போகிறனால. ஒன்றாக நம்ம இருக்கணும் தேவனோடு. இங்கே யாரெல்லாம் இந்த பூமியில் ஒன்றா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் ஒன்றாக இருப்பாங்க. இதுதான் நிழலாட்டம். அந்த பூமி தான் நமக்கு நம்ம குடும்பமாக வாழ்கிற நம்ம இந்த வாழ்க்கை தான் நமக்கு ஷேடோ ஆஃப் ஹெவன்லி ப்ரெசன்ஸ், ஷேடோ ஆஃப் ஹெவன். நமக்கு அதுதான் நமக்கு பரலோக ராஜ்யத்தின் நிழல். இந்த பூமியில் நம்ம ஒரு குடும்பமாக ஒற்றுமையாக சமாதானமாக மாமியார் மருமகள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, அப்பா மகன், இப்படி பக்கத்து வீடு அல்லது இப்படி யாரெல்லாம் இனிமையாக நமக்கு அது இருக்கிறதெல்லாம் நம்ம மன்னித்து நம்ம ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருந்தோன்னா அதுதான் பரலோகத்தினுடைய நிழல். நம்ம பரலோக ராஜ்யத்திலும் தேவன் நமக்குரிய நல்ல பங்கு, நல்ல இடம் நமக்கு அங்கே உண்டு. அதுதான் அவருடைய ரட்சிப்பு. அப்போ இயேசுங்கிற நாமத்தின் அர்த்தம் என்ன, ரட்சிக்கிறவர். உங்களை ரட்சிப்பார். இன்றைக்கு இந்த பண்டிகை நாளில் எதுலெல்லாம் உங்கள் உள்ளம் அழுத்தத்தோடு இருக்காங்க, மன அழுத்தத்தோடு இருக்கிறீங்கள, இன்னும் உங்கள் தம்பிகிட்ட பேசலை, அண்ணன்ட்ட பேசலை, அக்காட்ட பேசலை, தங்கச்சிட்ட பேசலை, இன்லாஸ்கிட்ட பேசலை, மதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா, எத்தனை பேர் நீங்கள் கோவிச்சிட்டு எத்தனை வருஷம் ஆகுது, அல்லது இந்த வருஷம் இப்போ தான் ஆகிருக்கீங்கன்னா உடனே சமாதானமாக இருங்க. ஐம் சாரி. ஒருத்தர் அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளே வரட்டுமே. யாராக இருந்தாலும் சரி, படித்தவங்களோ படிக்காதவங்களோ, ஏழையோ பணக்காரனோ, சரியா, அவன் கருப்போ வெள்ளையோ நொண்டியோ கண்ணு குருடோ சப்பானியோ எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்ம உள்ளம் நமக்கு அழுத்தும் போது உடனே அதை உணர்ந்து நம்மளை சரி பண்ணி கொண்டோமான நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்வார். 2வதாக நம்ம பார்க்குறோம் அந்த 23வது வசனத்தில் அங்கே ஒரு நேம் வருது, ஒரு பெயர் இயேசுக்கு வருது. என்ன தெரியுமா, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. இவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா, தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் இந்த செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் வீட்டில் இருக்கிறாரு, எனக்குள்ளே இருக்கிறாரு, என் குடும்பத்தில் இருக்கிறாரு, நீங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவராக இயேசு உங்கள் வீட்டில் இருக்கிறார், இம்மானுவேல் எங்கள் வீட்டில் இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறாராம். தேவன் நம்மளை படைத்தவர் நம்மோடு இருக்கிறார். அப்போது
அங்கே முன்னாடி பார்த்தோம், இயேசு நம் பாவங்களை ரட்சிப்பதற்காக இந்த பூமியில் அவர் என்ன கன்னி இடத்துல பிறந்தார். சரியா? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் கடைசி மரண பரியந்தம் நம்மளை ரட்சிக்கிறவர். இங்கே பார்க்குறோம், தேவன் நம்ம இம்மானுவேல் என்பதற்கு அவருக்கு ஒரு நல்ல பேர் இம்மானுவேல். நிறைய பேர் நம்ம இதில் என்ன செய்வாங்க, இம்மானுவேல்னு பேரெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க, ஆனால் கொஞ்ச நாள் கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க. ஆனால் அப்போ திரும்ப பாருங்கள், ஒரு டைம் வரும்போது அவங்க கண்டிப்பாக ஆண்டவர் அவங்கள தொட்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவார். அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் அவங்களோட இருக்கிறார், அவர்களோடு இருப்பேன்னு சொல்லியிருக்கார். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இருக்கிறார் என்றால் அவர் இனியும் வருகிற நாட்களில் நம்ம எல்லாரோடையும் அவர் இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். அப்போ அவர் இருந்தால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா அருமையாக நம்ம பார்க்கலாம். தேவன் நம்மோடு இருக்குமானா அவர் நமக்கு என்ன செய்ய, நம்ம வியாதிகள்லாம் மறையும். உண்மையிலே நம்ம பார்க்குறோம், யாருக்கு அதிகமாக வியாதிகள் இல்லாமல் இருக்கும், யார் நல்லா சமாதானமாக இருப்பாங்க, யார் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஆண்டோடைய ப்ரெசன்ஸில் இருக்கிறவங்களுக்கு அங்கே உள்ள என்ன செய்யாது, அந்த வியாதிக்கு குடிகொள்கிறதுக்கு அங்கே முடியாது. ஏன் அப்படின்னா, அது சின்ன பிள்ளையாக இருந்ததுன்னா, ஒரு வேளை 10 வயது 11 வயது வரையில் இருந்ததுன்னா, அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுவாங்க, இரவும் பகலும் ஜெபிக்கிற பெற்றோர்களாக இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. நிறைய காரியங்களை சொல்லி கொண்டு போகலாம். அது அல்லனா நாம் என்ன செய்கிறோம், இரவும் பகலும் காலையில் எழும்பின உடனே என்ன செய்கிறோம், இந்த வேதத்தை படிக்கிறோம். இந்த வேதம் தான் நமக்கு என்னது, நல்ல ஒரு மருந்து. நீதிமொழிகள் அழகான வசனம். இந்த வேத வாக்கியம்தான் ஔஷதமாக நல்ல மருந்து. அப்போ இது நம்ம தினந்தோறும் படிக்கும்போது இது ப்ரிகாஷனாக நமக்கு என்ன பண்ணுது, நல்ல ஹெல்த்து கொடுக்குது. ஹெல்த் வைஸ் நம்முடைய எலும்பு, நரம்பு, தசைகள், இரத்த நாளம், தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் அந்த வசனம் கடந்து போகும். அப்போ அது கடந்து போகும்போது அங்குள்ள எல்லா கிருமிகளும் என்ன பண்ணும், கண்டிப்பாக செத்து போகும். ஜீவனுள்ள ஒரு கிருமிகளை தேவன் உயிர்ப்பிப்பார். அது வீசிங்காக இருக்கலாம், அல்லது கேன்சர் நோயாக இருக்கலாம், எந்த வியாதிகளாக இருந்தாலும் சரி, தேவன் நமக்குள்ளே இருந்தார்னா, நம்மோடு இருந்தார்னா, முதலாவது அந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கும். அந்த அற்புதங்கள் நடக்கும்போது நம்ம அறியாத ஒரு சந்தோஷம். எத்தனை சாட்சிகளை நம்ம பார்க்குறோம்ல, ஜீவனுள்ள சாட்சிகள். நிறைய கூட்டங்களில் தெய்வ பிள்ளைகள் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறவர்களுடைய கூட்டங்களை நம்ம கலந்து கொள்ளும்போது பாருங்கள், புறஜாதிகள் நொண்டியாக வராங்க, நடந்து போகிறாங்க. குழந்தை ஒரு தாய் இப்படி தான் என்ன செய்கிறாங்க, நல்ல ஒரு அருமையான தாயார் என்ன பண்ணாங்க, தன்னுடைய குழந்தை கால் வளைஞ்சி போய் இருந்துதான், ரொம்ப வருஷம் ஆச்சு. இது அந்த குழந்தைய எங்கெல்லாமோ கொண்டு போய் டாக்டர்லாம் காட்டியிருக்கு, அந்த பிள்ளை நடக்கலை. ஆனால் இப்போ இந்த கூட்டத்தில் அற்புதம் நடக்கும், இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோடனே அந்த அம்மாவுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன தெரியுமா, போய் குழந்தைக்கு 2 காலுக்கும் சரியாக ஒரு ஷூ வாங்கினாலாம். 2 காலுக்கும் ஒரே அந்த ஷூ. அது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு இந்த காலுக்கு வேறு சைஸு, அந்த காலுக்கு வேறு சைஸுன்ற மாதிரி ஷூ போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த நார்மலான ஷூ வாங்கி அது கையில் விசுவாசத்தோடு வச்சுருந்தாங்களாம். அங்கே செய்தி, அங்கே அந்த கூட்டத்தில் தேவனுடைய மனுஷன் அந்த செய்தியை கொடுக்கும்போது, என் பிள்ளைக்கு ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாரா, என் பிள்ளைக்காக அவர் ஜெபம் பண்ண மாட்டாரான்னு இந்த அம்மா ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அப்போது இந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல விசுவாசம், அந்த அம்மாவுக்கு நல்ல என்ன இருக்குது, நல்ல ஒரு நம்பிக்கை, ஆண்டவரை எப்படியாவது என் பிள்ளைக்கு சுகம் கொடுப்பார் அப்படின்றத அந்த அம்மா விசுவாசித்து அவங்க காத்திருக்காங்க. அப்போ காத்திருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ திடீர்னு அவருடைய அந்த குழந்தையுடைய பேரை என்ன செய்கிறாங்க சொல்லி, அந்த கால் வளைந்து இருக்கிற அந்த சிறு பிள்ளையை இயேசு இப்போ தொடுகிறாருன்னு உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்படி பார்த்தா பிள்ளை என்ன பண்ணுது, அவங்க அம்மா மடியிலேருந்து உட்கார்ந்துருந்த குழந்தை இடுப்பில் அது இறங்கி கிடுகிடுன்னு எங்கே ஓடுது, ஸ்டேஜுக்கு ஓடுதான். இவங்க அம்மாவெல்லாம் நம்ப முடியலையா, இவங்க பின்னாடி ஓடுறாங்க. ஆனால் ஆல்ரெடி இவங்க என்ன வச்சுருக்காங்க, கையில் செப்பல் வச்சுருக்குறாங்க, ஷூ வச்சுருக்குறாங்க. அதையும் கொண்டுட்டு போய் அங்கே போய் என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த குழந்தைக்கு அதை போட்டு அதை சாட்சியாக அந்த குழந்தையை தூக்கி காட்டினாங்களாம். அப்போ அவங்க கூட இம்மானுவேல் என்ன செய்கிறாரு, இருந்தார். அந்த பையனை என்ன செய்கிறான், நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லை, இம்மானுவேல் என்பதற்கு அவர் இன்னும் என்ன செய்கிறார், நம்ம கூடவே இருக்கிறவர். எப்பவும் யோசேப்போடு கூட தேவன் இருந்தார். யோசேப்போடு தேவன் இருந்ததுனால தான் அவர் சிறைச்சாலையில் இருந்த சமயத்திலையும் சிறைச்சாலைக்காரங்களுடைய கண்களில் அவருக்கு தயவு கிடைச்சிது. யோசேப்பு என்ற ஒரு அருமையான சகோதரன், அவனுடைய மூத்த சகோதரர்கள்லாம் அவன் மேலே பொறாமப்பட்டு அவனை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் அவனை ஒரு எகிப்தியனுக்கு விற்று அப்பாட்ட போய் சொல்லிட்டாங்க, அவன் செத்து போனான்னே சொல்லிட்டாங்க. ஆனால் தேவன் அவனோடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார். அந்த யோசேப்பு என்கிற மகனோடு இருந்தார்.
அவர் என்ன செய்தார், அந்த பெரிய அரண்மனையில் அவனை நல்லா ஆண்டவர் அங்கே வைத்து அவனை உயர்த்தி, அதுக்கப்புறம் ஒரு பஞ்சகாலம் வந்தது. பஞ்சகாலம் வரும்போது தன்னுடைய சகோதரர்களையும் அவங்க குடும்பத்தையும் அவன் தகப்பனையும் இவன் தான் கடைசி வரைக்கும் பாதுகாத்தான். அப்போ தேவன் நம்மளோடு இருப்பாரானா, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு விரோதியாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு இனிமையாக இருந்தாங்களோ, அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, ஆதரவாக இருப்பீங்க, அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ரட்சகர் இயேசு இன்றைக்கு நம்ம உள்ளத்தில் பிறந்தால் நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் நம்ம அறிக்கையிடும்போது மன்னிப்பார். நாமளும் மற்றவங்களுடைய பாவங்களை ஒருவருக்கொரு மன்னித்து நம்ம தேவனுடைய அன்பை நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும். அதுபோல் தேவன் நம்மோடு கூட எப்பவும் இருக்கிறார் என்ற உணர்வோடு தேவ பயத்தோடு நம்ம வாழும்போது தேவன் நமக்கு என்ன செய்வார், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து இந்த பூமியில் நம்ம அதிகமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடிக்கொள்ளுவோம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த பண்டிகை நாட்களில் நீங்கள் கேட்குற செய்திகள் அல்லது அங்குமிங்குமாக கிறிஸ்தவங்க ஓடுறாங்களே, எதுக்காக ஓடுறாங்க, சமாதானத்தை ஆண்டவரே ஜனங்களுக்கு சொல்லணும். தாங்கள் பெற்ற அனுபவம், தாங்கள் பெற்ற சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் சொல்லி அவங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் சமாதானத்தை கொடுக்கணும்னு சொல்லி தான் ஓடுறாங்க. அதை இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் நிச்சயமாக தேவன் உங்களோடு இருப்பார். நம்மை படைத்தவர் உங்களோடு இருந்து உங்களை நித்தியமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த நல்ல கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த செய்தி வேளையிலே இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவரே தொடப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பலனடையட்டும் அப்பா. அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். ஆண்டவர் இனி அவங்க பாவம் செய்யாதபடி அவங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஒரு வேளை ஆண்டவரே சின்ன பாவம் பெரிய பாவம்னு என்ற இல்லை, பாவம்தான் தேவனே. ஆண்டவரே ஸ்மோக்கோ அல்லது குடியோ அல்லது விபச்சாரமோ பொய்யோ புரட்டுகளோ பொறாமையோ ஆண்டவரே இருதயத்தில் சிந்திக்கிற உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மன்னித்து நீர் ரட்சிக்கும்படி இன்னும் விடுதலை. எஸ் லார்ட், தேங்க்யூ லார்ட். குடும்ப பாரங்கள், தகப்பனே கடன் பாரங்கள், வியாதினால் உள்ள பாரங்கள் எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலை நீர் கட்டளையிடுங்கப்பா. அதோடு கூட மாத்திரமல்ல, நீர் நித்தியமாக எங்கள் எல்லாரோடும் நீங்கள் இருக்கணும், குடும்பத்தில் இருக்கணும், தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எங்கள் கூடவே இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கணும். தொடர்ந்து அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இப்போ இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடவுள் என்னோடு இருக்க வேண்டும், நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நல்ல சாட்சிகளை கேட்க கிருபை தாரும். வரப்போகிற புதிய ஆண்டு அவர்களுக்கு நன்மை பாக்கியமான ஆண்டாக இருப்பதாக, குடும்பத்தில் நல்ல சமாதானத்தை ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. ஆமேன்.